சரி ஃப்ரெண்ட்ஸ், மேட்டர் என்னன்னா, ஆஹ், எப்பயுமே ஒரு ஒரு பஃபேலையோ இல்ல எதுலையாவது ஒண்ணு போய் சாப்பிடுறப்போ, நம்ம அந்த கடைசியில டெசர்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம பந்தியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்போம். வந்ததுக்கு அப்புறம் டெசர்ட் சாப்பிட்றச்ச அப்படி போயிட்டு ஒரு குலோப் ஜாமுன் ஒரு 2 பீஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்கூப் ஆஃப் வெண்ணிலா அப்படி போட்டுட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சீசன் விட்டே வெளில போனதுக்கு அப்புறம் கேட் வாட்ச் பண்றதுங்கிறது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் கேட் வாட்சுங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிக்குதோ இல்லையோ, நம்ம ஹேட் பண்ற டீம் தோக்கணும். அதுதான் அதுதான் முக்கியம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும், எந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை இதுல தான் நாங்க ஜெயிச்சிட்டா கூட, சப்போஸ் நாங்க ஹேட் பண்ண டீம் ஜெயிச்சிட்டா கூட நாங்க பெருந்தன்மையா பேச ஆரம்பிச்சிருவோம். நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, நல்ல கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட்டா அப்படி சொல்லிட்டு அடுத்து தோத்துட்டாங்க அப்படின்னா முழு முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏய் அப்படின்னு. உனக்கு ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இஷான் கிஷன் அண்ட் கில் கர்மா அதாவது வந்துட்டு தாக்கிருச்சு. அதுதான் உண்மை. இப்போதைக்கு எப்படி பேசுவோம், அடுத்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு டாப் 2 டீம்ஸ் மோதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம திடீர்னு இதான் முதல் மேட்ச் ஆஃப் ஐபிஎல், ஒரு அன்சர்டனிட்டியோட உள்ள போன ஒரு ஒரு மூமெண்ட் தான் இது. இந்த சைடு ஆர்சிபி 250 ஆன் த போர்ட், இந்த அதர் ஹேண்ட் ஜிடி பெஸ்ட் பவுலிங் அட்டாக், லெட்டிங் தி அப்போனன்ட் ஸ்கோர் 250 டு த ஸ்கோர். அதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்று வந்து என்னன்னா பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. மட்டும் இருக்க 3 பேட்ஸ்மேன் வச்சு 250 சேஸ் பண்ணணும்னா ஆளுக்கு ராகுல் 82 ரன். டவாட்டியா அதாவது குடுக்குற அடுத்த வருஷம் எப்படா ரிட்டர்ன் பண்ணலாம் அவனுங்களே வந்து இவன் இவன் எங்கேயாவது இது பண்ணுவான், இவனை வச்சு வெளில தள்ளிடலான்னு பாக்குறானுங்க. விடுவானா நானு அப்படின்னு சொல்லிட்டு லூசிங் காசுல அழகா 30 பால் 60 போட்டு போயினே இருந்தான் அவன் பாட்டுக்கிட்டு ஜாலியா. இன்னும் இல்ல இல்ல friends. இன்னொன்னு என்னன்னா, ஒன்றரைக்கு 3 பேட்ஸ்மேன் தான். அதை வச்சு நீ 250 அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும். ஓவருக்கு 12 ரன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ மாட்டிப்பேன். ஏன்னா சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோரா டக்குன்னு நான் ஹிட் அவுட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பால் அடிச்ச உடனே டக்குன்னு போய் ஸ்டெப் ஒரு அடியை போட்டு, சார் நான் ஹிட் அவுட், எனக்கு இந்த மேட்ச் நான் சம்பந்தம். ஐயோ, நான் அடிக்க போய் கஷ்டம்லாம் படல, நான் இருந்திருந்தா அடிச்சிருப்பேன் அந்த மாதிரி. நான் கௌரவ் இடிச்சா பேட் மட்டும் சிவனாண்டி. செம்பல பாலடா தம்பி. ஏய் தெரியும். சிவனாண்டி, அவன் பொண்ணு பொண்ணு காதல் பண்ணான்னு சொல்லிட்டு பொண்ணையே கூட்டு கொண்ட வேண்டாம் உண்மையை சுட்டு அப்படின்னு. வரணும்டா. 12 ரன் ரேட்ல அடிக்கணும்னு தான் விக்கெட்டை தானே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான் சாய் துப்பாக்கியில சுதர்ஷன். சுட்டா ரத்தம் தெரிக்காதுன்னு கூட தெரியாது தற்கூரி பசங்க. சரியான படம் ஃப்ரெண்ட்ஸ் அது. அவன் ஏதோ ஆட்டை ஏய். வெட்டி இருப்பான். துப்பாக்கியில சுட்டா ரத்தம் ரத்தம் தெரிக்காதுன்னு கூட தெரியாது தற்கூரி பசங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். சீரியஸா போயிடுச்சு. எனக்கு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்சை பாக்குறப்போ, ஏய் அதாவது ஆர்சிபி பக்கம் எதுவுமே சாதகமான போல, ஜிடிக்கு எதிராக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ் ஜிடி அப்படின்ற மாதிரி. இல்ல இல்ல ஆர்சிபி ஜிடி ஜெயிக்கணும்னா உனக்கு போர்டுல 190 to 210 அவ்வளவுதான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா கஷ்டம், செம இல்லனா கஷ்டம் பட்லர் இதுதான் மேட்ச். பட்லர் சரியா நாக் ஆகணும் உனக்கு. ஏன்னா உனக்கு இந்த டீம்லயே ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்டு, அதாவது உன்னை வந்து எப்படி சொல்றது, இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ல இருந்து பயங்கரமா இங்கிலாந்து ஆடுற ஒரே குடித்தனத்தை பிளேயரு காட்டுறியா? பட்லர். இங்கிலாந்து செகண்ட் இங்கிலாந்து மேட்சுக்கு நம்ம ஆளு இருக்காரு தம்பி, இங்கிலாந்து ஆர்ச்சர். வர வளைச்சு வளைச்சு பேசுவேன் ஆர்ச்சருக்கு. வரேன் 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 இங்கிலாந்து வரேன் ஃபேன்ஸ், அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஒரு இங்கிலாந்து ஃபேன், அதனால அப்படி பேசிட்டு இருக்கான். சரி அதை விடுங்க. இப்போ அதனால தான் சொல்லுங்க வேற என்ன அந்த மேட்ச்ல. அதுதான் உன் டீமோட இதுவே இவ்வளவுதான் வச்சிருக்கு, லிமிடேஷனே வச்சிருக்க. இப்ப நீ மத்த டீம், நான் இந்த 4 டீம்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆர்ஆர் தான் வீக்கஸ்ட், ஆர்ஆருக்கு அப்புறம் ஜிடி தான் வீக்கஸ்ட். ஏன் அப்படின்னா நீ வந்து ரெண்டு ரெண்டு இதுல டிபெண்ட் பண்ணியே இருக்க. இன்னும் டாப் 3 டிபெண்ட் பண்ணி இருக்க. இன்னும் நல்லா போலிங் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஆருக்கு வந்தீங்க அப்படின்னா ஜோஃபர் ஆர்ச்சர், வைபவ் சூரியவன்சி, ரெண்டு பேர் தான். வைபவ் சூரியவன்சி பவர் பிளேல அடிச்சு கொடுத்து முடிச்சிடணும். ஜோஃபர் ஆர்ச்சர் பவர் பிளேல விக்கெட் எடுத்தே ஆகணும். அந்த அதனாலதான் வந்து வீக்கஸ்ட் டீமா இருப்பாங்க. இப்ப திடீர்னு இப்ப சிம்பிள்ரா, நீ போன மேட்ச் ஜோஃப்ராச்சர் மட்டுமே 3 விக்கெட் எடுத்துட்டு போனான். ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். அவனை மட்டும் நீ பார்த்து ஆடிங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் முடிச்சிருக்கலாம். ஏன்னா நீ லிட்டரலி நீ வந்து ரன் ரேட்டுக்கும் நீ ஆடுற ரேட்டுக்கும் ஈக்குவலா தான் இருந்தது மேட்ச் நேற்று பார்க்கும்போது. அதேதான். இன்னொன்னு என்னன்னா, ராஜஸ்தானால ஜெயிக்க முடியும்னா அந்த போன மேட்ச் மாதிரி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சூரியவன்ஷி அடிக்கணும். ஒன்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் அவன் வரணும். ஜெயிக்க முடிகிற ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான் டாக்டர் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி போன மேட்ச் ஜெயிச்சதுதான். அவ்வளவு அதுதான் முடிஞ்சு. அதுதான் அவனோட கேம் பிளேவே, அதுதான் அவனோட இதுவே. வேற வேற வழி. ஜுரல் அடிப்பான் கொஞ்சம், சூரியவன்ஷி மேல நல்ல ஒரு இது சரியான மொரட் இன்னிங்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான்.
இதுதான் அவங்களோட பீக் பீக் பெர்ஃபார்மன்ஸ்னா அது போன மேட்ச் தான். இதுக்கு அடுத்து அவனுங்களால அதை தர முடியாது. திஸ் இஸ் த பெஸ்ட் தே கேன் டு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப ஜிடினால பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும்னா ஒரு 160க்குள்ள ஒரு டீம் நிப்பாட்ட முடியும், பண்ணி அதை சேஸ் பண்ண முடியும். சாய் சுதர்ஷனால அந்த 160 வந்து ஒரு 18th ஓவருக்குள்ள எப்படியாவது அடிச்சிட முடியும். அவ்வளவுதான் ஜிடினால மேக்ஸிமம் பண்ண முடியும். வேற ஆர்சிபி வந்துட்டு சோக்கானாலுமே பேலன்ஸ் இஸ் ரைட். 180 to 200 வரைக்கும் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ பவுலிங்ல ஆர்சிபினால 160க்குள்ள ஒரு டீமை சுட்ட முடியும், 150க்குள்ளேயே சுட்ட முடியும். ஓகேவா? நான் ஆர்சிபி தோக்கணுன்றதுக்கு எதுவாகும் பேசுறேன். நான் உன்கிட்ட காசு கேட்டு வரணும், அதை புரிஞ்சுக்க நீங்க. நான் ஆர்சிபி கிடையாது, கிடையவே கிடையாது. ஏய், ஆர்சிபி தோக்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பெட் பண்ணி. ஏய், அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்ன, அவனுக்கு 150க்குள்ள நிப்பாட்ட முடியும் அப்படின்ற ராஜஸ்தான் புரிஞ்சுக்கணும். உங்களால 150க்குள்ள நிப்பாட்ட முடியும். ஸோ அடிச்சு தொடங்க. அதாவது ஒரே ஆப்ஷன் ஜோஃப்ராச்சை பஸ்ட் பண்றதுதான். ஏன்னா ஆமா, எப்பவுமே ஜோஃப்ராச்சை நல்ல பவர் பிளேல விராட் கோலி விக்கெட்டை தவிர மீதி எல்லா விக்கெட்டையும் எடுத்துக்கிட்டே எல்லாரும் விராட் கோலி வந்து செகண்ட் ஃபீல்டில் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அப்ப தலைவரை 20 ஓவர் ஆட விட்டீங்க அப்படின்னா ஆட நான் எழுதி வைங்க. கொடுக்குறேன். 220 எல்லாம் போவே போவாது, எழுதி போகவே கொடுக்குறேன் நான். போகாது. எங்க வேணா நீ சப்போஸ் கமெண்ட் வந்து எனக்கு கிளி அந்த 20 ஓவர் ஆடினா அப்படின்னா நான் Friends, நாங்க வன்மவாதிலாம் இல்ல, விராட் கோலி மேல ரியாலிட்டியா பேசுறோம். உண்மையிலே ஃபேக்ட். நாங்க அதான் ஒண்ணும் fact. இதெல்லாம் சொல்லல. ஏன்னா நீ விராட் கோலியை 20 ஓவர்ஸ் ஆட வச்சு நீ வந்து 220 எல்லாம் போஸ்ட் பண்றனா, ஏய் வீரண்டா, அன்பு ஏரியா ஒன்றா அதான்டா அப்படின்ற ஒண்ணு மாதிரி. இவன் மாதிரி வைபவ் சூரியன்ஸ் மாதிரி ஆடணும். ஏன்னா நீ ஜெய்சோலான எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 29 பால் 29 ரன் அவங்க ஒருத்தன் போட்டு பிரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நீ கியூட்டா கெயில் and 29 விராட் பால் கோலி, கெயில் விராட் கோலி அண்ணா எப்படி இருக்கும்? தில்சன் அந்த 175 தில்சன் அந்த அந்த இது சொல்லிட்டு இருந்தானுங்க. அதான் கெயில் அடிச்சிருப்பான்லடா. தில்சன் இவன கூட தில்சன் இருந்திருப்பான். அவன் தான். விராட் கோலி அப்படிதான் ஆடுவான். 2017 எல்லாம் பார்த்தனா, நான் 17ல 2 பேருமே விளாடல, அது வேற விஷயம். ஜெய்ஸ்வால் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஜெய்ஸ்வால் வந்து சரியான பிளேயரு, அவன் சூப்பரா ஆடுவான். இவன் ஆடுறதுனால அவன் ஓவர் ஷேடோ ஆயிட்டு என்ன பண்றானா, ஐயோ ஓகே இவன் தான் ஆடுறான்லன்ற மாதிரி சரியா ஆடுறானா, இல்ல அவன் ஷாட்ஸுக்கு போக மாட்டானா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு டபுள் மைண்டடாவே இருக்கான். சரி அவன் அடிக்கிறான், நம்ம ஷாட்ஸ் போடுமா வேணாமா தெரியல அப்படின்றான். சரி அவுட் ஆயிட்டான், இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணணுமா இல்ல எடுத்துட்டு போகணுமா அப்படின்ற டபுள் மைண்டட்லயே ஆடி ஆடி சீசனே முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வைபவ் சூரியவன்சி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கஷ்டம், வாய்ப்பே இல்லை. இந்த டீம் எல்லாம் கப் அடிக்கிறது வாய்ப்பே இல்லை, ரொம்ப லீஸ்ட் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இல்லைன்னா ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு குரூஷியல் நாக் இருக்கு. நான் வந்து 8 ஆவரேஜ் இருந்தப்போ சொன்னேன், 350 ஆவரேஜ் இருக்கிறப்போ சொல்லல. எனக்கு தோக்குறதும் பிடிக்காது, இருக்கிறவனையும் பிடிக்காது. சரிங்களா? அதாவது என்னன்னா, எப்படி சொன்னார்னா அவரு, நான் வந்து அப்போ வரைக்கும் முத்துராஜ் இது 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 வேற மேட்ரு, அதான் வேற வீடியோல நாங்க பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு காஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். என்னன்னா, எனக்கு தோக்குறதும் பிடிக்காது, தோக்குறவனையும் பிடிக்காது, தோக்குற பக்கம் இருக்கிறதும் பிடிக்காது. சரிங்களா? நான் வந்து 8 ஆவரேஜ் இருக்கிறப்போ சொல்லல, நான் 250 ஆவரேஜ் இருக்கிறப்போ சொல்லல, 8.5 ஆவரேஜ் இருந்தப்போ சொன்னேன் இவர் முடியாது, இவர் அடிக்க மாட்டாரு. அப்ப எவனும் என்ன நம்பல. அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், அதே லைனை திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு தோக்குறவனையும் பிடிக்காது, தோக்குற பக்கம் இருக்கிறதும் பிடிக்காது. இப்பயே என் பக்கம் வந்து சேர்ந்துக்கங்கன்னு. ஆனா அப்படிங்கிறது நீங்க கம்பேக் கொடுப்பீங்க, கம்பேக் கொடுப்பாரு. செஞ்சுரி இருக்கு, செஞ்சுரி ஒண்ணு வர வேண்டியது இருக்கு, 3 மேட்ச் ரிமைனிங்லன்னு. நீங்க 3 மேட்ச் ரிமைனிங் வந்துச்சு. வரோம் அது கடிக்கிறது. இது வந்து பின்னால இது மாதிரி கிளிம்ஸ் மாதிரி போடு, அதாவது அந்த கிளிம்ஸ் மாதிரி அந்த மாதிரி போடு. டக்குன்னு பேசலாம் அப்படியே பீடாக் மூஞ்சிக்கிட்டு, அதாவது லைட் ஆஃப் ஆகி ஆனதப்ப என் மூஞ்சி அப்படியே லைட் ஆஃப் ஆகி ஆனப்போ பீடாக் மூஞ்சி வரணும், எடிட்ல வரணும். எனக்கு வந்துட்டு அந்த ப்ரிவியூ போடுவான் அதுக்கு. சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஜிடி ஒரு தடவை நான் ஜெயிச்சனோட நீ ஜெயிச்ச ப்ரெடிக்ஷன்ல எத்தனை பால் முன்னாடி முடியும், எவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பானுங்கன்னு நான் சொல்லட்டா? ஆனா இது பீடாக்கே தெரியாது நான் தான் ஜெயிச்சேன்றது. அது வரைக்கும் பீடாக்கே தெரியாது, ஏன்னா பீடாக்கே தெரியாது. அவ்வளவுதான் மேட்ரு. சரி பாய், சரி என்ன நாளைக்கு நடக்கிற ப்ரெடிக்ஷன் யாரு ஜெயிப்பா நினைக்கிறீங்க? ஆர்ஆர் ஜிடி யாருக்கு ஆர்சிபிக்கு பெட்டர் ஆப்போனண்டா இருக்கும்? யார் ஜெயிச்சுட்டு போனா? ஜிடி கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், 2 விக்கெட்ஸ் இழக்காம நீ வந்து பவர் பிளேயர் கடந்துட்ட அப்படின்னா நீ 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 தான் வின் பண்ணுவ. அப்படி இல்ல 2 விக்கெட் விட்டுட்ட, அடிக்க போயோ இல்ல எட்ஜ்லயோ, சாய் சுதர்ஷன் வந்துட்டு சீரியஸா சொல்றேன், அந்த ஹிப்ல இருந்து வெளில போற பாலை வந்துட்டு நிக் எடுக்க சான்ஸ் இருக்கு, கீப்பர் கிட்ட கேட்ச் போய சான்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் நான் பார்த்த விஷயம். அதுக்கப்புறம்
கில் சொல்லவே தேவையில்ல. ஃப்ரண்ட் அந்த எப்படி ஒரு தடவை மாட்டுவான் தெரியுமா ஆஃப்ல, அதாவது ஆஃப் தேர்ட் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் ஆர் ஃபோர்த் ஸ்டம்ப்ல போற பால் இப்படி மடக்க பார்த்து பேட்ல வாங்குவான். ம். அந்த அதே பால்ல மாட்ட சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா பவுன்ஸ் அன்இவனா இருக்க போகுது ஸ்டேடியம்ல. நான் பார்த்தேன் அது ஃபோர்த் பிட்ச்ல தான் இதே கிரவுண்ட் ஆடுறாங்க. தான் ஆட போறானுங்க. அதான் இதே ஃபோர்த் கிரவுண்டா? பிட்ச் பிட்ச் மட்டும் ம். மாறுது. ஆனா பவுன்ஸ் ம். அன்இவனா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் சொன்னாங்க, அதே பிட்ச் தான் ஆடுறானுங்கன்னா பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டு பேர்ட்டையுமே கிட்டத்தட்ட சிமிலர் அட்டாக் தான் சொல்லுவேன். ஆனா ஜிடி கிட்ட பவுலிங் வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஏய், ஜிடி கிட்ட பவுலிங்கும் நல்ல எனக்கு ராஜஸ்தான் இது, ஜெயிக்கணும். பேட்டிங்கும் ஆனா பேட்டிங்கும் நல்ல ஜிடி பேட்டிங் ஜெயிக்கும். தான். அதான் ஜிடி பேட்டிங் டீசன்ட் பேட்டிங். ஆனா ம். சிமிலர் பேட்டிங் தான். ஏன்னா இவங்ககிட்டயும் டாப் த்ரீ ஜுரல், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி ம். 3 பேருமே முக்கியமான பேட்ஸ்மேன். இங்கே சாய் சுதர்ஷன், கில், பட்லர். டாப் 2 தான்டா. ஜுரேல் இது சூரியவன்ஷி மட்டும் தான்டா. ஜெய்ஸ்வால் இல்லடா. ஏய் பார்ட்டிக்கு இன்னும் அப்படி பார்ட்டிக்கே வரல. ஒரு மேட்ச் அதாவது பட்டுறது அவ்வளவுதான் பாய். நீ நீ சந்து சாம்சன் அதான் பார்க்கல, லைக் பட்டுச்சுன்னா ஜெய்ஸ்வாலும் பட்டதுதான். ஜெய்ஸ்வாலும் ம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு வந்து ஆனா ஃபைனல்ஸ்ல ஆர்ஆர் போனானுங்கன்னா தான் ஒரு பயங்கரமான மேட்ச் காத்துட்டு இருக்கு. ஏன்னா ஆர்ஆருக்கு சூரியவன்ஷிக்கு பட்டிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு மேட்ச். ஏன்னா அது ஒரு அவன் சரியான அதாவது இப்ப ப்ராபபிலிட்டி. நீங்க ஆர்சிபி அடிக்கணும் அப்படின்னா உனக்கு நீ கில் அண்ட் சுதர்ஷன் யாரா இருந்தாலுமே அவனுங்க வந்து ஷார்ட் ப்ரிஃபர் பண்ணுவானுங்க, கிளாசிக் ஷாட்டுக்கு போவாங்க. அப்படி போறப்போ நீ புவனேஸ்வர் வந்துட்டு அவன் ஷார்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் போடுறியா? பாலே போடுவான். திருப்பி வந்து அதே லைனத்தே போடுவான். நீ ஓ, போடு நீ அதே ஷாட்டை ஷாட்டுக்கு கிளியரா ஆடு ம். அப்படின்பா. ஆனா ம். நீ ம். வந்துட்டு அவனை ரூத்லெஸ்ஸா அடிக்கிறப்போ நீ சூரியவன்ஷி மாதிரி ஒருத்தன் ஹிட் அவன் பண்றான் பிளான்ஸ் அப்படின்றப்போ நீங்க பிளான்ஸ் இன்னைக்கே மாறும். பாத்தீங்கன்னா கூட என்னாச்சுன்னா, பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டானா, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட உடனே அவன் தெளிவான பிளான் எல்லாம் போட்டு தோனி ஃபீல்ட்லாம் வச்சுட்டு இருந்தான். அந்த ஸ்ட்ரைட்டா வைக்கிறது அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாம் போட்டுட்டு இருந்தான். அப்படி இருந்துமே வைபவ் சூரியவன்ஷி அடிக்க திருப்பி அந்த பிளான் வச்சு போட்டுமே அவன் அழகா அடிச்ச உடனே வேற பிளான் போட ஆரம்பிச்சான். பிளான் மாத்திக்கிட்டே இருந்தானுங்க. ஏன்னா நீ ரூத்லெஸ்ஸா அந்த மாதிரி 6-4 அடிக்கும் போது நீ இப்ப கிளாசிக்கா நான் ஆடுற நான் அப்படின்னா, ஓ நான் ஏய் பண்டோட இவன் 100 பால் தாண்டுவான்டா. சொல்லு. பண்டோட 127 நினைக்கிறேன். 127 நாக்கா 130 சம்திங் நாக்காது. டெல்லி யூசஸ் எஸ்ஆர்எச். எஸ்ஆர்ஹெச் 2017ல. அப்ப என்ன ஆகும்னா இப்போ பார்த்த சூரியவன்ஷிலாம் இல்ல, அப்போ பார்த்த பண்ட் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நின்ன இடத்துல இருந்து அப்படியே பின்னாடி புவனேஸ்வர் குமார் அப்படியே பின்னாடி தூக்கி விடுவான். புவனேஸ்வர் குமார் வந்து லென்த் பால் போட்டுருமா, என்ன இதுக்கு நான் எங்கடா ஃபீல் செட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து அந்த அந்த இதை சிரிச்சுட்டு பார்த்துட்டு போயிடுவான். இருப்பான். புவனேஸ்வர் குமார் சிரிச்சு சிரிச்சுட்டு போயிடும், போயிட்டு எதுவுமே பண்ண இருப்பான். மாட்டேன். ஏன்னா புவனேஸ்வர் குமார் அந்த மேட்ச் எப்படின்னா அந்த மேட்ச் தான் அவனுக்கு பிரெயின் போச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா 16, 17 2 வருஷமே பர்பிள் கேப். ஆனா அவன் பர்பிள் கண்டென்ஷன்ல இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடி வாங்கினது அடி மேல சரியான அடியா இருந்திருக்கும். 2018ல வந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா ரஷீத் கான் தான் ஃபர்ஸ்ட் பவுலரா இருந்திருப்பான். பாத்தீங்கன்னா செம்ம சீசன் அவனுக்கு. ஆனா ஃபைனல்ஸ்ல வாட்சன் வந்து அப்படியே சாப்பிட்டு இருப்பான் எல்லாத்தையுமே. நேத்து தான் ஆனிவர்சரி நேத்தா கொண்டாடணும். ஆனிவர்சரி கொண்டாடணும், இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஆனிவர்சரி இருக்கிறதுலே ஸ்லோ. இது ரொம்ப போரஸ்ட் ஃபைனல். இந்த ஃபைனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஆர்சிபி என்னடா போடா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான். ஸோ ஸோ எப்பயுமே ஒரே ஒரு தான். நீங்க வந்துட்டு ஒரு நல்ல பவுலரை மைண்ட் செட் அளவுக்கு, ஏன்னா ஒரு கேப்டன் வேணும். பேட்மேன்ஸோட கேப்டன் கம் பவுலர் அவனுக்கு தெரியும் இது மாத்தணும் அப்படின்லாம். ஆனா நீ புவனேஸ்வர் குமார் மாதிரி போடுறப்போ அவன் கேப்டனோட ஒத்து போகணும், ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகணும், ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பால் போடணும். நீ அப்போ வந்து அவன் ஒரு ஹார்ட் ஸ்லாஷ் போறப்போ அவன் என்ன பண்ணுவான், ஐயோ நம்ம ஒரு மைண்ட்ல வேற ஒரு பால் போடுவோம், ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும், செகண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் பவுலர் மைண்ட்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் வந்தா சான்சஸ் ஆர் ஹையர். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதாவது ராஜஸ்தான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா ராஜஸ்தான் தான் நம்ம கிட்ட பக்க வச்சுக்காம இருக்கானே. பக்கம் அப்புறம் வச்சுக்காத பங்காளி ஒரே வேற. டீம். ஆஹ் ஓஜி நம்ம கூட பங்காளி 2 அவங்க வருஷம் வேற தான். ஏன்னா மும்பை வந்து நாங்க ஏன் பங்காளின்னு சொல்றோம் அப்படின்னா 5 கப் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் மேட்டரே தவிர அவன் எனக்கு அவங்க அவங்க வந்து ரைவல்ரி நாங்க தான். நாங்க எங்க போனாலும் கீழே வருவாங்க. அதாவது 2020ல நாங்க லாஸ்ட்ல முடிச்சும் போது அவங்க தான் எங்களுக்கு கம்பெனி இல்ல லாஸ்ட் கம்பெனி நமக்கு பதிலா அவனுக்கு ரன் ரேட்ல அடி வாங்கி கீழே போயிருப்பானுங்க, 8ல அவங்க முடிச்சிருப்பானுங்க. கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. போன போன மேட்ச் வருஷமும் ஜஸ்ட் மிஸ். அவனுக்கு போயிட வேண்டியது. விடுங்க. அதான் ரன் ரேட் கொஞ்சம் ஒரு 2 ஓவர் முன்னாடி முடிச்சிருந்தா நம்ம மேல போயிருந்திருக்கலாம், ராஜஸ்தான் கீழே போயிருப்போம். நாங்க எங்க ஊழல் கூடவே வருவாங்க. சரியான கூட டீம். வருவான். ஜெயில் 2024லுமே 16, 17 ஆர்சிபி ஜெயில குத்து வந்து விட்டு உட்காந்துருப்பான் என் கூட. 2024லுமே ஆர்சிபி அவங்க தான் குத்து விட்டு வெளில அமைச்சிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்திருக்கும். ஒரு மாதிரி நல்ல டீம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஹேட் வாட்ச் பண்ணாத ஒரே டீம்னா அது ராஜஸ்தான் தான். அவன் தோக்கணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதெல்லாம் இல்லை. அதாவது நல்ல டீம்டா அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். அதனால மேபி இந்த மாதிரி தோத்துருவானுன்னு தோணுது, பயமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதாவது ஜிடி எனக்கு எதாவது, அதாவது ஜிடி ஹாஸ் பெட்டர் அட்வான்டேஜ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி தான். ஏன்னா அகமதாபாத்ல ஆடுறான். அவன் பவுலிங் மேபி அதான் 1 half டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 half டே பவுலிங் 250 கொடுத்துறான்.
ஆன் பேப்பர்ல பார்த்தா எல்லா நாளும் அவன் 250 எல்லாம் கொடுக்க மாட்டான். அன்னைக்கு ஒரு நாள் 250 கொடுத்துட்டான், கேட்ச் டிராப் எல்லாம் பண்ணான். அதெல்லாம் கரெக்டா பண்ணிங்கன்னா ஜிடி போலிங் அவ்வளவு மோசமான போலிங்லாம் இல்ல. பட் ஏன் ஆர்ஆர் போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஆர்ஆர் அடிச்சுட்டான் அப்படின்னா ஆர்சிபி எந்திரிக்கவே முடியாது. இப்ப ஜிடியும் ஆர்சிபி போனானுங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ளோஸ் மேட்ச் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி மேக்ஸிமம் 18th ஓவர், செகண்ட் இன்னிங்ஸ் 18th ஓவர் 17th ஓவருக்கு மேட்ச் போயிட்டு இருக்கும். ஆனா ஆர்ஆர் ஆர்சிபி ஆனானா இன்னும் ஒன் சைடடு, இல்லன்னா அதான் ரெண்டு பக்கம் ஒன் சைடா இருக்கும். ஒன்னு ஆர்ஆர் அடிச்சு ஜெயிப்பானுங்க, இல்ல ஆர்சிபி அடிச்சு ஜெயிப்பானுங்க. அந்த ஒரு இதுதான் போகும். அந்த ரெண்டு பாசிபிலிட்டி, அது ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். அதாவது அப்ப பாப்போம் அப்ப ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, உனக்கு ஒரு ஸ்கோர் போர்டுல போட்ட அப்படின்னா ரஜத் ம் படிதார் வந்து கொடா தான். நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ரஜத் படிதார் கொடா இருக்கு சார். உங்களுக்கு கொடா இருக்கு சார். நான் அந்த வீடியோல இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரஜத் படிதாருக்கு மேல போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேத்து ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுரேஷ் ரெய்னா வாஸ் நெவர் திஸ் குட்னு சொல்லிட்டு ரஜத் படிதார் கம்பேர் பண்றானுங்க. ஐயா நமஸ்காரம் அம்மா, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆனா என்ன பேச வச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது எப்படி சுரேஷ் ரெய்னா கூட கம்பேர் பண்ணலாம்? மனசாட்சியே இல்லடா அவங்களுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாக்க வச்சு யாராவது சுரேஷ் ரெய்னாவெல்லாம் கம்பேர் பண்ணாங்கன்னா, அன்னைக்கு நைட் எப்படின்னா, மொத மொத ஓவர்ல 2வது பால்ல ஃபேவ் டு பிளேசிஸ் அவுட். ம், ம். அதே பவர் பிளேக்குள்ள அதே பவர் ஒண்ணு பிளேக்குள்ள ஒண்ணுன்னு ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி இருக்கும் தெரியுமா? அதே பவர் பிளேக்குள்ள குயின் ஸ்மித் அவுட். ஏன் ஃபேவ் டு பிளேசிஸ் ஓப்பனிங், ஏன் மெக்கலம் டூ டவுனு அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அந்த மேட்ச் அப்படி நடந்துச்சு சரிங்களா. அது தலை 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 ஃபார் ரீசன் சரிங்களா. அதுக்கப்புறம் எ- எ- சரி ஓகே, அதை விட்டுறலாம். 2 விக்கெட் டவுன்ல இருக்கு. ஸ்கோர் வந்துட்டு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஓப்பனிங்லயே வந்துட்டு ஒரு விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறப்ப அங்கிட்டு ஒருத்தர் ஆடுறாங்க, அவுட் ஆயிட்டான். உங்களுக்கு நீ கிடைச்சதே பவர் பிளே முடியிறப்போ உங்களுக்கு கிடைச்சது 25 பால்ஸ், மீதி 11 பால் தான் மத்தவங்க ஆடி இருக்காங்க 3 பேர் சேர்ந்து. அப்படிப்பட்ட நாட்டுல நீங்க 25 பால் 87 அடிக்கிறதுங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லிட்டரா ருத்ர தாண்டவம் அன்னைக்கு நான் பார்த்தது வந்து. நான் 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 நல்லா ஞாபகம் இருக்கு. அது சேஸ் வேறடா அது. அதாவது சேஸ் சேஸ் ஃபர்ஸ்ட் வேற. இப்ப பேட்டிங் கூட இப்ப இல்ல. இப்ப இவன் அடிச்சு சூரியவன்ஷி அடிச்சதும் சரி, ரஜத் படிதாரும் சரி, ஏய் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஹ், பேட்டிங்ல உனக்கு பெருசா ஓகே, ஏய் அவனுக்கு நாக்கு கேஎல் கம்மிலாம் அடிச்சதும் சொல்ல, சரி சூப்பர் எல்லாமே. நாக்கு, சூப்பர் நாக்கு. நான் அவனுக்கு டி கிரேட்லாம் போடல. பட் ஆனா அவங்கள விட ரெய்னா மேலன்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆஹ், உங்க நாக்கு வந்து கோட்டர் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ரெய்னாக்கு வந்து அது அது இன்ன வரைக்கும் யாருனாலையும் தொட முடியாது. அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல, அந்த ஒரு இதுல வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் விடுங்க. அந்த எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பால் அட்டாக்கு லாஸ்ட் ஓவர்ல 33 ரன் போயிருக்கும். ஆமா, ம் 33 ரன். சந்தீப் சர்மா ஓவர்ல போயிருக்கும், ஜான்சன் ஓவர்ல 27 ரன் போயிருக்கும். நான் பாக்குறேன், ஏய் தம்பி போடுறது ஜான்சன்பா அப்படின்ற மாதிரிதான். ஏய் ஜான்சன் ஓவர்லாம் பாய். நான் இன்னமும் சொல்றேன் என்னன்னா, மிச்சல் ஜான்சன் பாலை ஃபேஸ் பண்றதுக்கே உனக்கு ஒரு தனி தைரியம் வேணும்னு பாங்க. அவன் வந்துட்டு அந்த அந்த முஸ்டாச் வந்து எப்படின்னா, அந்த இதுல மெக்சிகன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைல்ல வச்சுட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மெக்சிகன்ல வச்சுட்டு மெக்சிகன் வருவான். மெக்சிகன் தான். வந்து நிக்கிறப்ப எனக்குலாம் அந்த 2015 சீரிஸ் பாக்குறப்ப, 14 சீரிஸ், அந்த தோனி ரிட்டையர்மெண்ட் சீரிஸ் இருக்கு, அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா பயமா இருக்கும். அவன் கை கை பார்த்திருக்கியா, ஜான்சன் கை பார்த்திருக்கியா? டேய் அவன் கை வந்து ஒரு மாதிரி பாய். அவன் அந்த கையை வச்சு எரிஞ்சானா போல்டு உடஞ்சு நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். டேய் அடிச்சது ஜான்சனடா, 27 ரன் பாக்குறேன். சரி. பியூஷ் டாஃப்லா லாஃபிங் இந்த கார்னர். மிச்சு ஜான்சனா? மிச்சு ஜான்சனா யாரு? நான் தான் சார் ஏய் நான் ஃபினிஷ் யாரு பண்ணி தெரியும்ல? கொடுத்தேன். கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் அதாவது. தெரியாது. இவனுக்கு பியூஷ் சாவ்லானா யாருன்னு தெரியாது. இவனுக்கு ஏய், வந்து சுரேஷ் ரெய்னா கம்பேர் பண்றானுங்க. சரி சரி ஏய், ஃப்ரெண்ட்ஸ், ஆமாடா. பாப்போம். நாங்க ஜிடி ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ வருவோம். ஏன்னா ஒரு அப்படியே ஃபைனல்ஸுக்கும் ரிவ்யூ பார்த்துட்டு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் ஆர்சிபி ஃபைல்ஸ். ஆனா அதாவது எல்லாருமே ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ்ன்றாங்க. அது ஒரு நல்ல யுக்தி. அப்படிதான் சொல்லணும். எல்லாருமே அப்படி சொன்னீங்கன்னா தான் ஏதாவது ஒரு ஜிங்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ hope RCB loses. பர்ஃபெக்டா இருக்கா? ஐயோ போய் கண்ணாடி டோனி ஸ்டார்க் மாதிரியே இருக்கீங்க. டோனி ஸ்டார்க் நீங்களா? டோனி ஸ்டார்க் ஐயோ. அங்க பாருங்க, ஆர்டிக் வந்திருக்காரு பாருங்க. Wow, Snake Queen, Snake Queen.